போலாம். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அம்மா கிட்ட போய் இருங்க. அப்பா, நீங்க அம்மாக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. நாங்களும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்ப்பா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அம்மா கிட்ட போய் இருங்க. நான் சீக்கிரமா இதெல்லாம் பண்ணிடுறேன். ஆமாப்பா, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்ப்பா. வேணான்னு சொல்லாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி சரி, இப்ப நீங்களும் என் கூட வேலை செய்யணும், அவ்வளவுதானே? சரி வாங்க, அம்மாவுக்கு சரியாகணும்னு 3 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். அம்மா தாயே, ஆதிக்கு நான் யாருங்கிற விஷயம் மறந்திருந்தாலும் அவர் என் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசம் அப்படியேதான் இருக்கு. எனக்காக எதை பத்தியும் யோசிக்காம கோயில சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சதே நான் வாங்கிட்டு வந்த வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவரும் நானும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலயும் இவங்க யாரையும் நான் இழந்துடக்கூடாது. இவங்களோட சந்தோஷமா ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீதான் வழி காட்டணும். ஆதிய சுத்தி நடந்துட்டு இருக்கிற சூழ்ச்சிகள் எதுவும் தெரியாம அம்மா தாயே, பாரதி உடம்புல இருக்கிற அம்மன் சீக்கிரமா இறங்கணும். என்னோட இந்த யாசகத்தை ஏத்துக்கோ தாயே. ஓம் சக்தி. இதெல்லாம் என்ன கன்றாவி? இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. ஆதி ஏன் இப்படி புத்தி கெட்டு போய் திரிறாரோ? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பாரதிக்காக ஏதோ பிச்சைக்கார மாதிரி கோவில் வாசல்ல நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. மித்ரா, எனக்கு என்னமோ ஆதி இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா ஒருவேளை பாரதி பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் பண்றாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல நந்தினி. பாரதி ஆதி கிட்ட உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பா ஆதி பாரதியை வெறுத்துருவாரு. இது அவளுக்கு தெரியும். அதனால அவளை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. மித்ரா, நீ சொன்ன ஆளு அவனான் பாரு. அவனேதான். இன்னும் காணுமே, இங்கதானே வர சொன்னாங்க. வணக்கம் மேடம். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ பண்ண போறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு சொல்லுங்க மேடம், நான் அதை கரெக்டா பண்ணிடுறேன். அதோ அங்க நிக்கிறாரு பாரு, அவர்தான் ஆதி. இப்ப அவர் வாங்கிட்டு இருக்க தர்மத்தை மத்தியானம் 1 மணிக்குள்ள உண்டியல போட்டாகணும். நீ கரெக்டா 12:55க்கு அப்படியே தர்மம் போடுற மாதிரி போயிட்டு அவரு கையில இருக்கிற மொத்த காசையும் புடுங்கிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிரு. அவ்வளவுதானே மேடம், நான் பாத்துக்கிற விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ட் டைம்க்கு போய் அவங்க கிட்ட காசு அடிச்சுட்டு ஓடிடுறேன். ஓகே தானே?
எடுத்துட்டு அப்படியே ஓடிரு. ஏய் இங்க பாரு, சொதப்பாம பண்ணிருவல, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிராத. நீங்க கவலையே படாதீங்க மேடம், இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி. முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். அப்பா, நீங்க அம்மாக்கு உடம்பு சரியாகணும்னு எதை பத்தியும் யோசிக்காம இப்படி கோயில் முன்னாடி நின்னு எல்லார்கிட்டயும் கையேந்தி தர்மம் கேக்குறீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் அம்மாக்காக நீங்க பண்றத பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. உங்களுக்கு நாங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சிருச்சா இல்லையானே தெரியலப்பா. ஆனா நான் அந்த கடவுள்கிட்ட சீக்கிரமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு எங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. உங்களை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.